ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெளிப்பு முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் வேறொரு பெண்ணோட இதில் இருக்கார், இல்லை மனைவி இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரிலாம் வேறு ஒரு நபரோட இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத பழக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க சாமி. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்த்தோம், நிறைய முறை நாங்களும் அவங்களுக்கு சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் அவங்க அதிலேருந்து மீண்டு வர மாதிரி தெரியல. இதனால் தொழிலிழந்து, வாழ்க்கை இழந்து, பணத்தை இழந்து எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க சாமி. அவங்ககிட்டருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முறை இருந்தால் சொல்லித்தாங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். போய் பார்க்குற இடமெல்லாம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எந்திரம் தர்றாங்க, அவங்களும் ஏதாவது பொருள் தர்றாங்க, இதை கொண்டு போய் போடுங்கங்கிறாங்க. இதை அவங்க மேலே பிரயோகப்படுத்தி விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இது பண்ணுறாங்க. அது செய்ய முடியாமல் இருக்கிறனால ஏதாவது எளிமையாக செய்யக்கூடிய மாதிரியான ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தேய்பிறை, சரிங்களா, அதான் பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவு பிரிக்கிறதுக்கு சித்தர் நூல்களில் பல விதமான முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது பார்த்திங்கன்னா தெளித்து விடக்கூடிய ஒரு முறை இது. சரிங்களா? இது நான் சொல்லக்கூடிய பொருள்கள்லாம் சேர்த்து அதில் மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து அதில் உயிராற்றலை ஏற்படுத்தி இதை கொண்டு அவங்க வீட்டு வாசல், அதாவது சம்மந்தப்பட்ட நபர்கள் வீட்டு வாசல்லையோ, இல்லை அவங்க போக வர பாதையில் பயன்படுத்தக்கூடிய பாதையில் ஏதாவது முச்சந்திலையோ, இல்லை ருத்ரபூமியினுடைய எல்லையிலையோ இந்த மாதிரியான இடங்களை தெளித்து விட்டுட்டிங்கனாவே அவங்க அந்த வழியாக போகும்பொழுது அவங்க மேலே நீங்கள் இதில் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தேவதையானதை ஏறிட்டு அவங்களுடைய மனசை மாற்றி மிக விரைவில் அவங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கின்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செவ்வெளி நீர் நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்து வச்சுக்கணும். செவ்வெளி நீர் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே முறையாக என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சேகரிச்சுக்கணும். சரிங்களா? செவ்வெளி நீர் சேகரிச்சுட்டு அது கூட என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடுதிண்டாய் பானை மூலிகைலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மூலிகையை எடுத்து வச்சுக்கணும். அது கூட கருங்காக்கண மூலிகையினுடைய வேர், சரிங்களா, திருகலி மூலிகையினுடைய வேர், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒன்றா சேர்த்து நல்லா சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும். சூரணங்கிறது நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கணும். பொடி மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் இது கூட கருங்கோழி முட்டை ஓட்டு பஸ்பம் அதையும் அதோடு சேர்த்து அதை அந்த செவ்வெளி நீருக்குள்ளே போட்டு அதற்கு மேலே கருப்பு நிற, அதாவது அந்த அணைக்கன் பட்ட சட்டியில் செவ்வெளி நீர் ஊற்றிருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ளே போட்டுட்டு அதற்கு மேலே கருப்பு நிற காட்டன் துணி வச்சு காட்டன் நூலாக நல்லா சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல பீடமாக வைக்கணும். தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி வச்சுட்டு முறையதற்கு உண்டான தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு முறையதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை நீங்கள் பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறை அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரை தெளித்து விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான தகாத உறவில் இருக்கிற நபர்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே தேவையே இல்லாமல் சண்டைகள் பிரிவினை உண்டாயிரும் சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் இருப்பாருங்க. நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.